ஹலோ ஹாய் சொந்தங்களே, எல்லாருக்கும் வணக்கம். என்ன சொல்ல போகிறேன்னா, நம்ம விவசாயிங்களை பற்றி ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். விவசாயிங்கன்னு இல்லைங்க, எங்கேயுமே பொம்பளைங்க என்ன கதையில் இருக்காங்கங்கிறத தான் சொல்கிறேன். சில ஆண்களுக்கு இது பொருந்தும், எல்லாரும் என்ன தப்பாக நினைக்கக்கூடாது. அந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரியும் சில ஆண்கள் இருக்கிறாங்க. எப்படின்னா, இப்போ நிறைய விவசாய நிலம்லாம் வச்சுருப்பாங்க. அந்த நிலத்தில் இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா, புருஷன் பொண்டாட்டி குடும்பத்தில் இருக்க எல்லாரும் ஒன்றா சேர்ந்து வேலை செய்வாங்க. மாமியார் மாமனார் குழந்தைங்க பெரியவங்க சின்னவங்கன்னு இல்லாமல் விவசாயம் பண்ணுறவங்களுக்கு எல்லாரும் ஒட்டு மொத்தமாக சேர்ந்து விவசாயம் பண்ண நிலத்தில் வேலை செய்வாங்க. அப்போ எல்லோரும் வேலை செஞ்சுட்டு சாயந்தரம் வரை கஷ்டப்படுவாங்கங்க. கஷ்டப்பட்டுட்டு சாயந்தரம் ஆகும்போது வீட்டுக்கு வருவாங்க. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, நானும் ஒரு விவசாயியோட பொண்ணு தான், அதனால தான் இதை சொல்கிறேன். சாயந்தரமாக வருவாங்க எல்லோரும் வீட்டுக்கு வந்த உடனே என்ன செய்வாங்கன்னா, அப்படியே எல்லோரும் களைப்பாக வந்துட்டு சின்ன பசங்களாம் வந்து அப்படியே சோனு வாசலில் முன்னாடி உட்காந்துருங்க. இந்த வயசானவங்களாம் ஒரு மரத்தடியில் போய் உட்காந்துருவாங்க. இந்த வீட்டில் ஆம்பளைங்களாம் இருப்பாங்க இல்லைங்களா, அவங்களாம் என்ன செய்வாங்க தெரியுமா, போன உடனே ஒரு கட்டிலோ இல்லை கட்டந்தரையிலே படுத்துருவாங்கங்க, ரொம்ப டயர்டாக இருக்குன்னு. ஆனால் இந்த பொம்பளைங்களோட நிலமை இருக்கே, அவங்களோட தான் கஷ்டப்பட்டுட்டு வருவாங்க. அங்கேருந்து வந்ததும் வேலை செஞ்ச எல்லாருக்கும் வெந்நீர் வச்சு கொடுக்கணும். இந்த குழந்தைங்க தூங்குறதுக்குள்ளே சமைக்கணும். அவசரமாக சமைப்பாங்க. குழந்தைங்கள்லாம் வேலை செஞ்சிச்சு, இப்போ ஸ்கூல்லேருந்து வந்துச்சு, சின்ன பிள்ளைங்க தூங்கிடுங்க அப்படிங்கிறதுனால அவசரமாக சமைப்பாங்க. அவசரமாக சமைக்கும் போதும் ஒரு பிரச்சனை வந்துடுங்க. குழந்தைங்க தூங்கிடுங்கிறதுனால அவசரமாக செய்வாங்க. ஆனால் அந்த சாப்பாடு சாப்பிட்ற நேரத்துக்கு எல்லோரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவாங்க. அந்த நேரத்துக்கு இந்த ஆம்பளைங்க என்ன தெரியுமா சொல்லுவாங்க, பொழுதுக்கும் கஷ்டப்பட்டு வந்தாலும் நல்ல சாப்பாடு இருக்காது, காரம் உப்பு ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையை கண்டுபிடிச்சிருவாங்கங்க. இந்த பொம்பளைங்களை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது ஏன்னா, நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த பொம்பளைங்க அந்த ஆம்பளைங்களோட தானே கஷ்டப்பட்டுட்டு வராங்க. அப்போ அங்கேயும் கஷ்டப்பட்டு வந்து இவங்க வந்து கொஞ்ச நேரம் களைப்பாறணுங்கிறதுக்காக கட்டிலையோ கட்டந்தரையிலையோ படுக்கிறாங்க, உட்காடுறாங்க. ஆனால் இந்த பொம்பளைங்களுக்கு அந்த களைப்பு இருக்காதா? பிள்ளைய வெத்துட்டு அந்த குழந்தைங்களுக்காக புருஷனுக்காக எல்லாத்துக்காக உழைக்கிறதும் இல்லாமல் தனியாக பொதுவாக எல்லோரும் வேலை செய்கிற மாதிரியும் செய்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்துட்டு இவங்க திட்டெல்லாம் வாங்கிக்கிட்டு எல்லாம் சமைச்சு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா அப்போ இன்னுமே பாத்திரமெல்லாம் இருக்குங்க, அவசரமாக வேறு செய்யறதுக்கு கழுவணும் அப்படிங்கிறதுக்காக வேகமாக போய் அந்த பசிக்கும், ஏதோ தூய்மைக்கு பட்டினி கிடக்குது, பசிக்கிறதுக்காக கொஞ்சமாக சாப்பிடுவாங்க, உதயன்னு சாப்பிடுவாங்க. ஏன்னா நைட்டு தூக்கம் வேறு வரும் இல்லையா, கஷ்டப்பட்டு வராங்கள்ல, அந்த தூக்கம் வர டயர்டு பசி மயக்கத்துக்காக கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு படுக்க போகிறதுக்குள்ளே எல்லாருக்கும் பாய் விரித்து கொடுத்து எல்லாம் ரெடி பண்ணி குழந்தைங்களெல்லாம் தூங்க வச்சுட்டு இந்த சாப்பிட்டு வச்ச மிச்சம் மீதி பாத்திரத்தெல்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு அவங்க போய் படுப்பாங்க. ஆனால் அந்த பொம்பளைங்க படுத்த உடனே இந்த மனசும் உடம்பும் வலிக்கும் பாருங்கள், பாவங்க. சத்தியமாக சொல்கிறேங்க, மனசார சொல்கிறேங்க, எங்கள் அம்மா அனுபவிச்சதை நான் பார்த்ததுனால நான் சொல்கிறேன். இந்த பொம்பளைங்க போய் படுக்கும்போது மனசும் உடம்பும் வலிக்குமே, அது இந்த உலகத்தில் எந்த ஆம்பளைங்களுமே நினைக்கலையான்னு நான் நிறைய நாள் யோசிச்சுருக்கேன். நான் பார்த்த வரைக்கும் எந்த ஆம்பளைங்களுமே இந்த மாதிரி பொம்பளைங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டவங்க இல்லைங்க, ஏதாவது குத்தம் கண்டுபிடிக்கிறவங்க தான். அது எனக்கு நிறைய நாளாக இதை நான் சொல்லணும்னு நினச்சேன், என் மனசார நான் சொல்லிட்டேன். இப்போ எனக்கு ஒரு திருப்தியாக இருக்குது. பாய்.